வெல்கம் டு எஸ்ஜிபி டிசைனிங் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். வணக்கங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செமி இண்டிபெண்ட் ஹவுஸு. இந்த வீடு பார்த்திங்கன்னா மேடவாக்கம் அண்ட் சோழிங்கநல்லூர் இதுக்கு நியரில் ஒரு சித்தாலப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியா. சித்தாலப்பாக்கத்தில் சங்கராபுரம் விஐபி அவென்யூன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேருக்கு தான் செமி இண்டிபெண்ட்டு, ஆனால் மற்றபடி முழுக்க இண்டிபெண்ட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஆகிடும், தனி என்ட்ரன்ஸு. கார் பார்க் பார்த்தீங்கன்னா 15க்கு 25 சைஸு. ஆக்சுவலாக 2 கார் நிறுத்தலாம், 2 கார் போக ஒரு 4 பைக் தாராளமாக நிறுத்தலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஹால் கம் டைனிங். ஹால் சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சைஸு, 20க்கு 11 அந்த மாதிரி பெரிய சைஸு. பக்கத்தில் ஒரு டைனிங் மாதிரி இருக்குங்க. கிச்சன் ஃபுல்லாகவே ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் இது. பூஜை ரூம்லேயுமே வந்து டோரெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வைக்கக்கூடிய எல்லா ரேக்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது கட்லரி, ப்ளைனு, அப்புறம் தட்டு வைக்கிறதுக்காக, ப்ளஸ் அந்த ஆயில் கூலர் அப்படின்வாங்க, அந்த இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே கபோர்ட்ஸும் பண்ணியிருக்காங்க, மேலே கீழே எல்லாம் கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக கிச்சன் சைஸு ஃப்ளோர் மேட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட்டு உட்டன் மாடலில் டைல்ஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஃப்ளோர் டைலு அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ரேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்லரி, இந்த ஸ்பூனு, கரண்டி அந்த மாதிரி வச்சுக்கிறது. இது வந்து பெரிய பாத்திரங்கள் வச்சுக்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் இது ஆயில் கூலர்னு சொல்லுவாங்க, அதாவது எண்ணெய் எல்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், இன்னொன்று மேலே இருக்கிறது வந்து காய்கறி அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சோம்னா ஓப்பனில் இருக்கிறதுனால எதுவும் கெடாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஃப்ளோரிங் டைலும் பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்கிட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலில் மேலே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா டிவி கபோர்ட் பண்ணியிருக்காங்க. டிவி கபோர்ட்ஸு, அதுக்கு டிவி கபோர்டுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் வந்துடும். கீழே ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அப்படின்னா பேரண்ட் பெட்ரூம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல சைஸு. ஆக்சுவலாக 11 சைஸ் சம்திங் வரும். இது பேரண்ட் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கீழேயே இன்னொரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு முன்னாடி வாஷ் பேஷன், கைகள் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே போனோமா அப்படின்னா படிக்கட்டு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செமி இண்டிபெண்ட் ஹவுஸு. ஆனால் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட் என்ன ரேட்டு போகுதோ அதை விட கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க, வித் இன்டீரியரோடவே சேர்த்து. இங்கே அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 5500 per square feet போயிட்டுருக்குது. ஆனால் பட் இவங்க இன்டீரியரோட சேர்த்து 5500 கம்மியாக தான் சொல்கிறாங்க. பட் நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா வரும். அந்த வாஷிங் மிஷின் ஏரியா பக்கத்துலேயே ஒரு சின்ன பால்கனி மாதிரி, அதாவது நீங்கள் மழை காலத்துலலாம் வந்து இங்கேயே துணி காய போட்டுக்கலாம். மேலே போய் மொட்டை மாடிக்கு போய் காய போடணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை இந்த இடத்த வந்து கார்டனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கத்து பெட்ரூம்லேருந்து இந்த இடம் வந்து பால்கனி மாதிரி அக்சஸ் ஆகுங்க. பெட்ரூம்குள்ளேருந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம், அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயத்தில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்குமே அட்டாச் டாய்லெட்டு. இப்போ உள்ள பெட்ரூம்குள்ளே போனீங்கன்னா இந்த சைடு பெட்ரூம் இது நல்ல சைஸுங்க. 12 அடிக்கு 11 அடி சம்திங், நல்ல பெட்ரூம் சைஸு. அந்த பெட்ரூம்லேருந்தும் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்து அந்த பால்கனிக்கு வந்துடலாம். உங்களுக்கு ப்ரைவசியாகவும் இருக்கும். இப்போ பெட்ரூம்லேருந்து பால்கனி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி இருக்காது, அது நல்லாயிருக்கும். டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா 8க்கு 4 அந்த சைஸ் இருக்கும், நல்ல பெரிய டாய்லெட்டு. டாய்லெட் டிசைனு நல்லா டைல்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்தோம்னா இன்னொரு பெட்ரூம் இருக்கும். அப்படியே மேலே மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் இது. இன்னொரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் சைஸ் நல்ல பெரிய சைஸு, 14 அடிக்கு மேலே இருக்கும். 14 அடிக்கு மேலே நல்லா பெரிய சைஸு மாஸ்டர் பெட்ரூமு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் இருக்குது, ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பால்கனியும் இருக்கும், நல்ல பெரிய பால்கனி. அந்த பெட்ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய பால்கனி. வெளியில் பார்த்தீங்கன்னா ஏரியா நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. ஒரு 10 ஸ்டோரி பெரிய ஜோன் ஸ்ப்ரீஸ்னுடைய பில்டிங். அது 10 ஸ்டோரி பக்கத்தில் தான், நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற ஏரியா. தண்ணி கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அப்படியே டைரெக்டாக குடிக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்ல தண்ணி. கிரவுண்ட் வாட்டர் 300 அடி போட்டிருக்காங்க. 40 அடியிலேயே தண்ணி நல்லா வருது. ஆக்சுவலாக ஈல்டிங் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குது பெட்ரூமுக்கு. இதுலேயும் அட்டாச் டைல்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சுவிட்சஸ் எல்லாம் வந்து கிரேட் ஒயிட்னு சொல்லிட்டு சுவிட்சு போட்டோம்னா சவுண்டே கேட்காது, அந்த மாதிரி சுவிட்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கிரைனட் கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ் ஹேண்ட் ரைலிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் கிரைனட் டைலு நல்லா பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ் ஹேண்ட் ரைலிங்.
டோர் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் டோருங்க. எல்லா டோருமே வந்து பிஎம்டபிள்யூ பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎம்டபிள்யூன்றது ஆக்சுவலாக ப்ரெஸ் டோர் நல்லா இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 4 ரங்கம் செங்கல் ஜல்லி யூஸ் பண்ணி கடுக்க தண்ணி அந்த மாதிரியெல்லாம் நல்லா லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டைல் போட்டிருக்காங்க. இந்த மொட்டை மாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தனியாக மொட்டை மாடி. இப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருந்தாலும் இந்த பக்கம் வர முடியாது, நீங்களே தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேங்க் ஒரு 1500 லிட்டர் டேங்க்குங்க, இண்டிவிஜுவல் டேங்க்கு. நீங்கள் உங்கள் டேங்க் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஓப்பன் வாஸ்துக்காக ஆக்சுவலாக ஈசானி மூலையில் ஒரு மழை தண்ணி வரணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க. அந்த வழியாக காற்று ரொம்ப நல்லா வருங்க. மத்தியான நேரத்தில் அந்த ஓப்பன் வழியாக சரியான காற்று அடிக்கும் வீட்டுக்குள்ளே, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேனே போடணுங்கிற அவசியம் கிடையாது, அந்தளவுக்கு நல்ல காற்று அடிக்கும். மற்றபடி அவ்வளோதாங்க. இந்த வீட்டுடைய டோட்டல் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. லேண்டு வந்து உங்களுக்கு யூடிஎஸ் வந்து 866 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. டோட்டல் லேண்டு வந்து 1733 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் வந்து 866 உங்களுக்கு வந்து சரிபாதி வந்து யூடிஎஸ்ஸாக வந்துடும். பில்டப் ஏரியா 1850. உங்களுக்கு இது சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500க்கு கம்மியாக தான் சொல்கிறாங்க, வித் இன்டீரியரோடு சேர்ந்து. உங்களுக்கு வந்து அடிஷ்னல் காஸ்ட்டாக உங்களுக்கு எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜிஎஸ்டி காஸ்ட்டு அவங்க ஆட் பண்ணவே கிடையாது. ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஜிஎஸ்டியே பார்த்தீங்கன்னா நியராக 5 லட்ச ரூபா வருங்க இந்த வீட்டுக்கு. அந்த 5 லட்ச ரூபா டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் அவங்க அடிஷ்னலாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த நல்ல வீடு ஆக்சுவலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வந்து இங்கே 5500 போகுது பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு காமன் ஏரியா அப்படின்னு ஒரு 20% 25% வருங்க. இந்த வீட்டுக்கு காமன் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஏரியா மட்டும்தான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் யூஸ் பண்ண மட்டும்தான் அந்த காமன் ஏரியா வரும். அதனால் முழுக்க உங்களுக்கு உண்டான ஸ்கொயர் ஃபீட் தான் இதில் இருக்கும். வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல் வேல்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேல்யூவே வந்து 5500 பெர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறது 5500 கம்மியாக தான் சொல்கிறாங்க. 5300 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதே 5500 ரேட்டில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 200 நீங்கள் அந்த ஸ்கொயர் ஃபீட்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் காஸ்ட்டே உங்களுக்கு தனி ரேட் வருங்க சார். ஆனால் அந்த இன்டீரியர் காஸ்ட்டு டோட்டலாகவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. இன்டீரியர் காஸ்ட்டே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இன்டீரியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. முழுக்க சேம்பர் பிரிக்கில் கட்டின வீடு. ரெட் சாயில் பிரிக் ஒர்க்கு பண்ணாங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து டீக்குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம் டோர்ஸுமே வந்து டீக்குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தான் சார். ரொம்ப அருமையான வீடு. நீங்கள் வந்து காஸ்ட் வைஸு ஃப்ளாட் காஸ்ட்டை விட கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு வீடு வேணும், அதே மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக பெரிய வீடாக வேணும்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு தனியாக லேண்டு வேணும், நான் வந்து ஃப்யூச்சரில் உடச்சி கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குறீங்க. நான் ஒரே ஒரு டவுட்டு தான் கேட்குறேன், ஏன் உடச்சி கட்ட போகிறீங்க? ஒரு வீடு வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 வருஷமாவது உடைக்கவே மாட்டீங்க. அப்படியே உடச்சி கட்டினாலும் அதே டிராயிங் தான் போட்டாகணும், அதே மாதிரி தான் மாடல் கட்டி ஆகணும். வேறு மாடல் தான் பெருசாக வராது. ஏன்னா வாஸ்துன்னு போகும்போது ஒரே மாடல் தான் வரும். அதனால் வாஸ்துலேயும் வந்து பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் வராது. ஏன்னா இந்த வீடே நல்ல வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கிற வீடு. ஃப்யூச்சரில் வந்து சப்போஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பக்கத்து வீடு யாருக்கிட்டையும் சஜஷன் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தனி டாக்குமெண்ட்டாக வந்துடும். அதனால் சேல்ஸுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது. மற்றபடி எல்லாம் சூப்பர் சார். மற்றபடி நீங்கள் குறையே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து வீடை நேரில் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். பெரிய வீடு, நல்ல ஸ்பேசியஸான வீடு. கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு 30-40 பேர் வராங்க அப்படின்னா கூட இந்த வீட்டில் வந்து தாராளமாக தங்கியிருக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும்னு வச்சுங்களேன். கன்ஜஸ்டடாகவே இருக்காது. தனி வீடுன்றதுனால ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். எல்லாருமே ஒரு காமன் வால் வரதுனாலையோ இல்லை யூடிஎஸில் கொடுக்கறதுனாலையோ இல்லை எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் செட் ஆகாது அப்படிம்பாங்க. சார் யூடிஎஸுக்குமே இண்டிவிஜுவல் லேண்டுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை சார். யூடிஎஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் தனியாக வந்துற போது, அதே சமயத்தில் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதே டாக்குமெண்ட்டை வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போகும்போது மட்டும்தான் அதாவது மொத்த பில்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது மட்டும்தான் 2 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இப்போதைக்கு நீங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு யோசிக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வீடு. ஏன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போக போகிறீங்க? வாங்கின உடனே உடைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ காசை நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணும். அதனால் தாராளமாக நீங்கள் இந்த வீடை தாராளமாக யூஸ் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸ்பேசியஸான வீடு, ரொம்ப 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 கம்மியான ரேட்டில் வருது.
இந்த வீடு இதுக்கப்புறம் இதே வீடு மறுபடியும் இன்னொரு முறை பில்ட் பண்ணுறாங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக 6500 7000 இந்த ஏரியாவில் கண்டிப்பாக போகும். அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி வீடை கேட்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி 7000 இல்லாமல் இந்த வீடை கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த ஏரியாவில். பாருங்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு வீடியோ லென்த் பத்தலைங்கிறதுனால மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பேசுகிறக்கு உண்டான வீடியோவில் பத்தலை அப்படின்றதுனால பார்த்துருக்கேன். ஓகே சார், மற்றபடி உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.